ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் சொல்யூஷன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஸோ இது ப்ரூஃப் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ்ன்ட்டு ஒரு 3 ஐடென்டிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த 3 ஐடென்டிட்டி தான் வந்து நிறைய இடத்துல வந்து நமக்கு ப்ராப்ளத்தை வந்து மினிமைஸ் சால்வ் பண்ண ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதோட ப்ரூஃப், ஸோ அந்த ஐடென்டிட்டி எப்படி டிரைவ் ஆகுதுன்னு பார்க்க போதும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ விச் இஸ் ஓஎம்பி. ஸோ இங்கே வந்து தீட்டா இஸ் த ஆங்கிள். ஓகேவா? ஸோ நம்ம பித்தாகரஸ் தியரம் படி நமக்கு தெரியும், this OP square is equal to sum of OM square plus MP square. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ட்ரையாங்கிளில் நெக்ஸ்ட் வந்து சைன் தீட்டா அண்ட் காஸ் தீட்டா வந்து கம்ப்யூட் பண்ணுவோம். ஸோ சைன் தீட்டா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் போன வீடியோவில். ஸோ ஜஸ்ட் ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். ஸோ ஆப்போசிட் வந்து ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இது எம்பி பை ஹைப்போட்டனஸ் ஓபி. ஸோ விச் இஸ் சைன் தீட்டா. ஸோ ஃப்ரம் விச் ஐ கேன் ரைட் எம்பி இஸ் ஈக்குவல் டு ஓபி சைன் தீட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ஈக்குவேஷன் 1, இந்த பித்தாகரஸ் தியரம் ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் இது வந்து எம்பி இஸ் ஈக்குவல் டு ஓபி சைன் தீட்டா டிரைவ் பண்ண ஸ்டெப் வந்து ஈக்குவேஷன் 2. Same way cos theta calculate பண்ணும். So cos theta is adjacent by hypotenuse. So adjacent வந்து OM by OP. So இதிலிருந்து OM is equal to OP cos theta. அதாவது நான் இந்த இங்கே பித்தாகரஸ் தியரம்ல யூஸ் பண்ண போகிற இந்த 2 வேரியபிள்ஸை in terms of sin theta and cos theta இந்த ட்ரையாங்கிள்லேருந்து எடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 and 3-ஐ இங்கே டைரெக்டாக ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த 2 பிளேசஸில். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ we will be getting OP square is equal to which is equal to MP square. So MP square இடத்துல தான் OP square sin square theta plus OM square. So OM square வந்து OP square cos square theta. ஸோ இங்கே வந்து இதை கேல்குலேட் பண்ணும். ஸோ இங்கே 2 சைடுமே பார்த்தோம்னா OP ஸ்கொயர் வந்து காமனாக இருக்குது. ஸோ OP ஸ்கொயரை இங்கேருந்து காமனாக வெளில எடுத்துடலாம். ஸோ OP ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OP ஸ்கொயர் டைம்ஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ நம்ம இப்போ இந்த பேசிஸில் அது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணுறப்போ இங்கே ஜஸ்ட் 1 தான் ரிமைன் ஆகும். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி. ஸோ இந்த ஐடென்டிட்டி வந்து இதுதான் ஒரு பேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டி. ஸோ இது வந்து இந்த பேசிஸில் தான் டிரைவ் ஆகுது. ஸோ பித்தாகரஸ் தியரம் ஹெல்ப் மூலமாக நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன்ஸ் எழுதுவோம். ஸோ அதுக்கடுத்து சைன் அண்ட் கொசைன் ஆஃப் த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுவும் கண்டுபிடிச்ச பிறகு அதை யூஸ் பண்ணது மூலமாக ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டியை டெரைவ் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி டெரைவ் பண்ணிட்டா செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் அதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 4. ஸோ ஈக்குவேஷன் 4 தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி. ஸோ இந்த ஈக்குவேஷன் 4ல் டேக் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆஸ் காமன் திங் இன் LHS. ஸோ இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா காமன் எடுத்தால் என்ன ஆகும்? ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டூ சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1 ஆகிடும். அதாவது இதை மாதிரி. ஓகேவா? ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டூ சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சைன் தீட்டா பை காஸ் தீட்டா தான் டேன் தீட்டா. ஸோ டேன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிடலாம். ஸோ டேன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை இங்கே டினாமினேட்டரில் கொண்டு போயிடலாம். ஸோ அது வந்து 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டாவாக மாறிடும். ஸோ அப்படி மாறின பிறகு சீக்கன் தீட்டா ஆல்ரெடி தெரியும், விச் இஸ் 1 பை காஸ் தீட்டா. ஸோ அப்போ அந்த 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டாவை சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஐடென்டிட்டி. ஸோ விச் இஸ் 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 5 அண்ட் இதுதான் செகண்ட் ஐடென்டிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டிலேருந்து நம்ம செகண்டை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அகெயின் ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ தேர்டை ப்ரூவ் பண்ண போகும். ஸோ அதுக்கு சைன் ஸ்கொயர் தீட்டாவை காமனாக எடுக்கும். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டாவை காமனாக அந்த ஃபோர்த் ஈக்குவேஷன்லேருந்து எடுத்தோம்னா we will be end up with this equation. ஸோ sin square theta into 1 plus cos square theta by sin square theta is equal to 1. So cos theta by sin theta வந்து which is equal to cot theta. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை இந்த இடத்துல வந்து 1 plus cot square theta எழுதிக்கலாம். சிமிலர்வே எப்படி காஸ் எடுத்துகிட்டு வந்தோமோ இந்த மாதிரி சைன் ஸ்கொயர் இங்கே கீழே எடுத்துகிட்டு வந்தால் ஸோ அது வந்து கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவும் மாறிடும். ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 plus cot square theta
is equal to cosecant square theta. ஸோ இது மூலமாக தேர்ட் ஐடென்டிட்டின்னு டிரைவ் ஆகுது. ஸோ இந்த ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த் ஈக்குவேஷன் நம்ம பண்ணது தான் மெயின் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஸோ இந்த ஐடென்டிட்டிஸ் எங்கே நமக்கு உதவும்னா, லைக் லாட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ட்ரிக்னாமெட்ரியில் வந்து எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணணுங்கிற மாதிரி கேசஸில் வரும். ஸோ அந்த கேஸில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காகவும் சரி, இல்லாட்டி ப்ராப்ளம் சால்விங்லேயே வர சிம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காகவும் சரி, இந்த 3 ஐடென்டிட்டியும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த பேசிஸில் இது ஹெல்ப் ஆகும். ஸோ இந்த 3 தான் மெயின் ஐடென்டிட்டி. ஸோ இதோட ப்ரூஃப் தெரிஞ்சுக்கிட்டா, ஸோ ஈவன் இந்த ஐடென்டிட்டி மறந்தாலும் டப்புன்னு டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணுறவே ஒரு சாம்பிள் சம் பார்க்கலாம். ஸோ இதான் அந்த சம். ஸோ இட்ஸ் இதில் என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரூவ் tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து இதோட ப்ராடக்ட்க்கு ஈக்குவலாக தான் இருக்குங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸ் எடுக்கிறோம். ஸோ எல்ஹெச்எஸ்ல லெட்ஸ் டேக் சைன் ஸ்கொயர் தீட்டா காமன். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டாவை காமனாக வெளில எடுக்கலாம். ஸோ அப்படி எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, tan ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ன்னு மாறிடும். ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் tan வந்து சைன் பை காஸ். அதை பிரிக்கும். சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இங்கேருந்து டினாமினேட்டர் அப்படியே இன்ட்டு 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கிறோம் மைனஸ் 1. ஸோ இங்கே சைனும் கேன்சல் ஆகிடும் கரெக்டாக. ஸோ சைன் கேன்சல் ஆனால் இங்கே நமக்கு லெஸ்ட்டாக இருக்கிறது 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஆகிடும். ஸோ 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 வந்து நமக்கு இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த ஒன்றுக்கு மட்டும்தான் டினாமினேட்டராக இருக்குது. ஸோ இதுக்கு டினாமினேட்டராக இல்லை. ஸோ அப்போ இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம இங்கே மேலே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் காமன் டினாமினேட்டராக மாற்றிக்கலாம் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை. ஸோ விச் இஸ் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே ஃபாலோ ஆகுது. ஸோ இங்கே இப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து என்னது ஆக்சுவலாக சைன் ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா நம்ம இந்த ஐடென்டிட்டி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா இங்கே போகுதுன்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அந்த பேசிஸில் இந்த இடம் சைன் ஸ்கொயர் தீட்டாவை மாறிடும். ஓகே, ஸோ நியூமரேட்டர் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கும், டினாமினேட்டர் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கும். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து என்ன மாறும், tan ஸ்கொயர் தீட்டாவும் மாறும். ஏன்னா சைன் பை காஸ் tan ஆகிடும். ஸோ ஆல்ரெடி வெளியில் ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ராடக்டில் இருக்குது. ஸோ நமக்கு எப்படி எண்டப் ஆகும்னா tan ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எண்டப் ஆகும். ஸோ இதை தான் வந்து நம்ம உங்கள் ஆர்ஹெச்எஸ்ல ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு ஐடென்டிட்டி வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னொரு மாதிரி LHS RHS ப்ரூவிங் பேஸ்ட் ஆன் திஸ் ஐடென்டிட்டி ஆர் எனி அதர் சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் சம்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.